வணக்கம் மக்களே! நம்ம சாரா விளாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்னவா இருக்குது? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்னலாம் பண்ணேன் அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல்லா பாருங்க. நான் இதுல நெறைய விஷயம் சொல்லியிருக்கேன். நம்ம காலையிலேயே இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5 மணிக்கு எழுந்து சாமிக்கு விளக்கேத்திட்டு, நம்மளோட டேய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி எல்லாத்துக்குமே எல்லாமே நைட்டே கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். சாமி மாரிலாம். காலையிலேயே விளக்கேத்தியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு வாசல் ஓப்பன் பண்ணணும். கிச்சன் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு கிச்சன்லாம் அடுப்பெல்லாம் தொடச்சுட்டு, நம்ம ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சுட்டு இந்த டே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே விளக்கேத்திட்டு தான் நாங்க இங்க கதவு திறப்பேன். என்னோட மாமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எங்க வீட்ல எல்லாமே கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் விளக்கேத்துவேன். இங்க பொறுத்தவரைக்கும் எங்க மாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளக்கேத்திட்டு, பேக் சைட் கதவு தொறந்துட்டு, அதுக்கப்புறமா வாசக்கதவுக்கு தீப தூபம் காமிச்சுட்டு, அப்புறம் தான் வாசக்கதவு தொறக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க மாமனார் சொல்லியிருக்காங்க. அத தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எல்லார் சாமிக்கும் நான் விளக்கேத்திட்டு, தூப தீபம் காமிச்சுட்டு இருக்கேன். நம்ம கிருஷ்ண பகவான் தோன்றிய நாள தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம். அவரோட பிறந்த நாள், அவர் தோன்றிய நாள் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அவர நம்ம வந்து நெறைய விதமா கேள்விப்பட்டுருவோம். சின்ன வயசுல அவரு வெண்ணெய் திருடுவாரு. அவரு வந்து வெண்ணெய திருடுறாரோ இல்லையோ, நம்ம எல்லார் மனசையும் கண்டிப்பா திருடிடுவாரு. கிருஷ்ணர பிடிக்காதவங்க அப்படின்றது அதிகமா யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த கண்ணன் குறும்பு, கிருஷ்ணர் லீலை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். வீடியோலலாம் கூட சின்ன வயசுல. புல்லாங்குழல் நல்லா வாசிப்பாரு. அந்த மாதிரி சின்ன வயசுல நமக்கு நெறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையே குடுத்துருக்காரு. அது மாரி கிருஷ்ணர பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. கிருஷ்ண ஜெயந்திய வந்து சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இருந்தா ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். அத மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு தொட்டில் கிருஷ்ணர் வாங்கி நீங்க சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நானும் கண்டிப்பா ட்ரை பண்ணி அந்த மாரி தொட்டில் கிருஷ்ணன் இல்ல அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ தேடிலாம் அ சென்னையில இருக்கும்போது, அதே மாரி ரொம்ப நாள் ரொம்ப நேரம் தேடிட்டு கிடைக்கவே இல்ல. அந்த மாரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. அ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். போனா ஒரு கடையில சின்னதா அழகா ஒரு தொட்டில்ல கிருஷ்ணர் இருந்தாரு. அப்புறம் நான் அந்த தொட்டில் கிருஷ்ணர வாங்கி வச்சு தான் சாமி கும்பிட்டேன். சில பேர் சில விஷயத்த சொல்லும்போது, இது என்ன மூட நம்பிக்கை மாரி தெரியும். அப்படிலாம் கிடையாது. நீங்க நம்பி ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா, அது 100% வந்து நமக்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி தான். எங்க வீட்ல எல்லாருக்குமே கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். என்னோட மாமனார் வந்து நார்மலா ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போதே, ஏகப்பட்ட கிருஷ்ணர பத்தி, கிருஷ்ண நாமங்கள் பத்தி சொல்லி அவர் வாயில சொல்லிட்டே இருப்பாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பேரு கூட கிருஷ்ணர் பேரு தான். என்னோட குழந்தைய எங்க மாமா வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர்ன்னு தான் கொஞ்சிட்டே இருப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து, அந்த அதுக்கான டெக்கரேஷன்லாம் பண்ணி, காலையிலேருந்தே அதுக்கு ரெடி ஆயிடுவோம். இப்போ நம்ம குழந்தைங்களா இருக்கிறதுனால, அவங்கள மேக் ஓவர் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுடணும். அப்பலாம் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, காலையிலேயே அரிசி மாவுலாம் அரிசி ஊற வச்சு, கோல மாவுக்கு அரைச்சு, எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் நானு. கிருஷ்ணர் டெக்கரேஷன் பண்றதுக்கு. அதுமாரி நவாப்பழம் கிடைக்கல அப்படின்னா, நவாப்பழம் ரொம்ப தேடி அலைவேன். என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பா அவல், நவாப்பழம், லட்டு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் மேக்ஸிமம் என்னெல்லாம் வீட்ல செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு, அவ்வளோ ஒரு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். எங்க வீட்ல ஆக்சுவலி திருவிழா மாரி இருக்கும். ஆ கிருஷ்ண ஜெயந்தினாலே அந்த கால் வச்சு எனக்கு போட தெரியாத சின்ன வயசுல கூட அந்த கால் வச்சு அப்படிலாம் நான் சாமி கும்பிடுவேன். அதே மாரி கல்யாணம் ஆன பிறகும் சரி, எங்க மாமனார் வீட்லயும் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க கிருஷ்ண ஜெயந்திய. மாவிள தோரணம்லாம் கட்டி, அரிசி மாவால காலெல்லாம் வச்சுட்ருக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, மெயினா வெண்ணெய், பால், பாயாசம், சீடை, முறுக்கு, அதிரசம், ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ எல்லாம் மெயினா நாவப்பழம் வச்சிடணும். அவல் அவல் கண்டிப்பா வைக்கணும். அந்த மாதிரி எல்லாமே கிருஷ்ணருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் மெயினா வச்சு எல்லாமே ரெடி பண்ணுவோம்.
இன்னைக்கு காலையிலேயே அதே மாதிரியே நான் வந்து ரொம்ப சீக்கிரமாவே எழுந்துட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல. இருந்தா கூட குழந்தை இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பவுமே அவ்வளோ பெருசா செலிப்ரேட் பண்ணிட்டு, நம்ம வந்து எதுவுமே பண்ணாம கிருஷ்ணருக்கு இருக்க முடியாது இல்லையா? அதனால வீடெல்லாமே கிளீன் பண்ணி, ஆ என்ன சும்மா சிம்பிளா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் மனசுல ஒரு பெரிய கஷ்டம். இருந்தா கூட கிருஷ்ண ஜெயந்திய நம்ம இப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து மனசுல நெனச்சுட்டே, அந்த டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு வேலையா பண்ண ஆரம்பிச்சுட்டேன். தம்பி தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு நான் கோலம் போட ஆரம்பிச்சேன். கரெக்ட்டா நான் கோலம் போட்டு ஆரம்பிச்சதும் தம்பி எழுந்துட்டாரு ஒரே சவுண்டு. சரி ஓகேன்ட்டு சிம்பிளா கோலம் பாதி போட்டதோடயே நானு வந்து விட்டுட்டு போயிட்டேன். அவரு எழுந்து வந்தோனே மயில் நமக்கு நம்ம வீட்ல காலையிலேயே நமக்கு மயில் நல்ல தரிசனம். நம்ம மைண்ட் வந்து நல்லபடியா அத பார்த்தோனே கொஞ்சம் மகிழ்ச்சியாகும். இவர் குட் மார்னிங் சொல்றாரு. மயில் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. தம்பி நல்லா பார்த்து கொஞ்ச நேரம் அத என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட்டு நான் அவரோட வேலையெல்லாம் பண்ணி முடிச்சா தான், நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, தம்பிக்கு காலையிலேயே பால் ஆத்தி குடுக்கணும். அவரு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பால் குடுத்து பழகுறேன். அதனால வந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை காமிச்சு தான் பால் ஆத்தி குடுத்துட்டு இருக்கேன். இந்த மயில பார்த்துக்கிட்டே, பேசிக்கிட்டே வந்துட்டு அவருக்கு வந்து பால் குடுத்துட்டு இருக்கேன். அது மயில்ட்ட கேட்டுட்டே இருக்காரு. "இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி தம்பி" அப்படின்னு சொன்னோனே, "இந்த மயில் என்னம்மா? அ கிருஷ்ணர் தலையில வச்சிருப்பாராம்மா இந்த மயிலு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு என்கிட்ட. "ஆமாண்டி, இந்த மயில் ரெக்க வந்து கிருஷ்ணர் தலையில வச்சிருப்பாரு" அப்படின்னு சொன்னேன். நான் அப்ப கேட்கிறாரு எல்லாம் கேட்டுட்டு அவரு ட்ரெயின் ஓட்டி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பாப்பா கூட கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அதுல வந்து ட்ரெயின் மாரி போயிட்டு இருக்காரு. அந்த ரிமோட் கார் வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன் சீக்கிரம் பால் குடிங்கடி நம்ம கீழ போய் நமக்கு வேலை இருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு அப்படின்னு சொன்னேன். கீழ வந்ததும் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் சாமி கும்பிட நான் கொஞ்சமா சுண்டல், சீடை வச்சுட்டு, அவல், முறுக்கு, வெண்ணெய் மெயினா வச்சிருக்கேன். கொஞ்சம் சாக்லேட்ஸு, ஃப்ரூட்ஸ் இத மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளா நாங்க சாமி கும்பிட்டுட்டோம். அ பெரிய லெவல்ல பண்ணல. சஷ்டிக்கு அப்பாவும் ஊர்லேருந்து வரல. லாஸ்ட் இயர் நாங்க எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் இதுல சேர்த்துருக்கேன். பாருங்க. அவ்ளோ நல்லா பண்ணுவோம். அந்த டெக்கரேஷன்லாம் மார்னிங்லேருந்தே ரெடி பண்ணேன். இங்க இருந்தாலும் சரி, நான் சென்னையில இருந்தாலும் சரி, அவ்ளோ மெனக்கெட்டு கிருஷ்ண ஜெயந்தினா, அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அது ஒரு திருவிழா மாரி நான் அந்த டெக்கரேட் பண்றதெல்லாம் அவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவேன். இதெல்லாம் லாஸ்ட் இயர் வந்துட்டு அ எல்லாரும் ஒண்ணா என்னோட மாமா இருந்தாங்க. எல்லாம் சூப்பரா டெக்கரேட் பண்ணி, நான் ஒரு ஒரு திங்ஸா சொல்ல சொல்ல இது இல்ல, அது இல்ல. டெக்கரேட் பண்றதுக்கு ஸ்டாப்லரு, பின்னு உடனே நான் கேட்ட உடனே போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. குண்டூசி வேணுமாம்மா இத டெக்கரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னோனே, நான் என்ன கேட்டேனோ உடனே உடனே எல்லாம் வாங்கி குடுத்தாங்க. இப்போ ஒரு திங்ஸ் வாங்கணும்னா நானே போக வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இந்த வீடியோல கூட லாஸ்ட் இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத கூட சேர்த்திருக்கேன் பாருங்க. மாமா எப்படியெல்லாம் தம்பிய கையில வச்சுட்டு, அ ரா அப்படியே கிருஷ்ணரோட நாமங்கள்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. சரணம் சரணம் கிருஷ்ணா வாசுதேவா நாராயண கோபால அச்சுதானந்தா ஆதிப்பரம்பொருளே குசேலருக்கு அருள் புரிந்தவரே பக்தர்களை தாய்கோள் காப்பவரே கிருஷ்ணா. லாஸ்ட் இயர் இவ்ளோ சந்தோஷமா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு, இந்த வருஷம் சஷ்டிக்கோட தாத்தா இல்ல. அவங்க தாத்தா இல்லாதனால அவங்க அப்பா வரல. அப்படிங்கும்போது நமக்கு பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டே வரல. ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. அ இருந்தா கூட குழந்தை இருக்கிறதுனால நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டோம். அ இந்த நம்ம வந்து தம்பிக்கு ஃபர்ஸ்ட் இயர் போட்டது, செகண்ட் இயர் போட்டது, இந்த வருஷம் போட்டது, எல்லா கிருஷ்ணரோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆ நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து நமக்கு வந்து நல்லபடியா அமையணும். பக்தர்கள் கேட்டது, வேண்டியது எல்லாமே நிறைவேறணும். ஆ நானும் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறேன். இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாருமே எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணி, அ என்ன இவ்ளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. மேலும் நான் நெறைய வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். அ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.